டிசம்பர் 12 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனில் சாய்ந்து கொள். இன்றைய வேதாகம பகுதி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். குறிப்பு வசனம்: கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. ஒருமுறை நண்பர்களாகிய நாங்கள் ஒரு வாட்டர் தீம் பார்க்கில் விளையாடிக் கொண்டிருந்தோம். அப்போது காற்றடைக்கப்பட்ட தளங்களால் செய்யப்பட்ட தடைகளுடன் கூடிய மிதக்கும் நடைபாதையில் நடக்க முயற்சித்தோம். நடப்பதற்கு சிரமமான வழுக்கும் தளங்கள் மீது நேராக நடந்து செல்வது என்பது மிகவும் கடினமானது. தண்ணீரில் மிதக்கும் சரிவான காற்றடைக்கப்பட்ட பாறைகள் போன்ற அமைப்புகள் மற்றும் பாலங்கள் வழியாக நாங்கள் சென்றபோது நாங்கள் எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி தண்ணீரில் விழுந்து கூச்சலிட நேரிட்டது. என் தோழிகளில் ஒருத்தி முற்றிலும் களைத்து போய் மூச்சு விடுவதற்காக காற்றடைக்கப்பட்ட கோபுரம் போன்ற ஒன்றில் சாய்ந்து இளைப்பாறினாள். அவளுடைய உடல் எடையை தாங்க முடியாமல் அந்த நிலையில்லாத கோபுரம் சாய மீண்டும் வழுக்கிக் கொண்டு தண்ணீரில் வந்து விழுந்தாள். தண்ணீர் பூங்காக்களில் காணப்படும் இது போன்ற பலனில்லாத கோபுரம் போலில்லாமல் வேதாகம காலகட்டங்களில் ஒரு கோபுரம் மிகவும் பாதுகாப்பானதாக திகழ்ந்தது. தேபேசின் மக்கள் தங்கள் நகரத்தின் மீது அபிமெலேக்கின் தாக்குதலிலிருந்து தங்களை மறைத்து கொள்ள பலத்த துருகத்திற்கு எவ்வாறு விரைந்து ஓடினர் என்பதை நியாயாதிபதிகள் 9:50-51 விவரிக்கிறது. நீதிமொழிகள் 18:10 ஆசிரியர் தன்னை நம்புகிறவர்களை விடுவிக்கும் தேவனை பலத்த துருகமாய் உருவகப்படுத்துகிறார். இருப்பினும் சில சமயங்களில் நாம் சோர்வாக இருக்கும் போது அல்லது காயப்படும் போது தேவனுடைய பலத்த துருகத்தின் மீது சாய்வதற்கு பதிலாக பாதுகாப்பு, ஆதரவு, தொழில், உறவுகள் அல்லது உடல் வசதிகளுக்காக வேறு விஷயங்களை தேட நேரிடுகிறது. செல்வத்தின் மூலம் பலம் தேடும் ஐஸ்வர்யவான்களிடமிருந்து நாம் வேறுபட்டவர்கள் அல்ல. ஆனால் காற்றடைக்கப்பட்ட கோபுரம் எனது சிநேகிதியை தாங்க முடியாதது போல் இந்த விஷயங்கள் நமக்கு உண்மையில் தேவையானதை கொடுக்க முடியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ளவரும் சகலத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறவருமான தேவன் நமக்கு மெய்யான ஆறுதலையும் பாதுகாப்பையும் தருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த கோபுரங்களில் சாய்ந்திருக்கிறீர்கள்? பலமான கோபுரமான தேவனிடமாய் ஓட நீங்கள் உங்களை எவ்விதமாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? அன்புள்ள தேவனே, ஆறுதல் மற்றும் பாதுகாப்பிற்காக மற்ற காரியங்களை நம்புவதை பார்க்கிலும் உம்மிடம் ஓடி வர எனக்கு உதவி செய்யும். ஆமென்.